அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் وَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹு தஆலா யார் வெற்றியாளர்கள், யார் நேரான வழியிலே இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்திலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். உலாயிக அவர்கள், அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் தன்னுடைய ரப்புடைய புறத்திலிருந்து வந்த ஹிதாயத்தின் மீது, நேரான வழியின் மீது அவர்கள் இருக்கிறார்கள். யார்? மேல் கூறப்பட்ட அந்த முத்தகீன்கள். அந்த முத்தகீன்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் என்னென்னவெல்லாம் சொன்னான்? அவர்கள் மறைவான விஷயங்களை ஞாபகம் செய்வார்கள். மறைவான விஷயங்களை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். இரண்டாவது, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மூன்றாவது, அவர்கள் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் நாம் எதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தோமோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். நான்காவது, வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க நபியே, உம்மின் மீது இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஒமா உன்சில மின் கபுலிக்க உமக்கு முன்னால் உண்டான நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை கொண்டும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஒபில் ஆஹிரத்தி ஹும் யூகினுன் மறுமையை கொண்டு அவர்கள் யக்கீன் உள்ளவர்களாக இருப்பார்கள். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் இந்த 5 தன்மையும் யாரிடம் இருக்கிறதோ, மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வது, தொழுகை நிலைநாட்டுவது, அல்லாஹ் கொடுத்த ஒன்றிலிருந்து செலவு செய்வது, மேலும் அல்லாஹ் எதை நமக்கு இறக்கி வைத்தான் அதை கொண்டு ஈமான் கொள்வது, மறுமையை கொண்டு ஈமான் கொள்வது, யக்கீனாக இருப்பது. இந்த 5 தன்மையும் இருந்தால் நாம் தான் வெற்றியாளர்கள், நாம் தான் நேரான வழியின் மீது இருக்கிறோம். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள் தான் வெற்றியாளர்கள், ஃபாயிசூன் அவர்கள் தான் தேர்ச்சி பெற்றவர்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். பெரியோர்களே, இந்த 5 தன்மையும் முத்தகீன்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த 5 தன்மையையும் ஒரே மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த மாதத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் ரமதானுடைய மாதம். இந்த 5 தன்மையும் நாம் ரமதானுடைய மாதத்துல பார்க்கலாம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் உமக்கு முன்னால் உண்டான சமூகத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதின் காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக. தக்குவானா என்ன? தக்குவானா பயப்படுவது, இறையச்சம் என்று நாம் அர்த்தம் வைப்போம். தக்குவாவுடைய இந்த 5 அலாமத்துகளும் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, மறைவான விஷயங்களை ஞாபகம் செய்து அதை நாம் ஈமான் கொள்வது. சொர்க்கம், நரகம் எல்லாம் இருக்கிறது. முக்கியமாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் மறைவானவன், கைப் அவன் தான். மறைவான வஸ்துக்களுக்கெல்லாம் மிக மறைவானவன் அல்லாஹ் தான். அவனை கொண்டு ஈமான் கொண்டு அவனை நாம் நெருங்குவதற்கு பாடுபட வேண்டும் இந்த மாதத்திலே, ரமதானுடைய மாதத்திலே. இதுதான் தக்வாவுடைய முதல் அடையாளம். இரண்டாவது, ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டுவது. இந்த மாதத்திலே அதிகமாக தொழுக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமுல் லைல் இரவு தொழுகைகளை அதிகமாக இந்த மாதத்திலே தொழுதிருக்கிறார்கள். நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம். அதை பின்பற்றி நாமும் தராவீஹுகளை தொழுகிறோம், இரவு முழுக்க நின்று தொழுகிறோம். மற்ற மாதங்களிலே தொழுதால் அது வேறு நன்மை. இந்த மாதங்களிலே தொழுதால் பல நன்மைகள், பலதரப்பட்ட நன்மைகளை அல்லாஹு தஆலா நம்முடைய பட்டியலில் எழுதுகிறான் என்பதையெல்லாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம். இகாமத்து ஸலாத் இதுவும் இந்த மாதத்திலே நாம் கடைபிடிக்கிறோம். அதிகமான தொழுகைகள், இரவு தொழுகைகள், பகலிலும் தொழுவது, அதிகமாக நம்முடைய தொழுகைகளை கடைபிடித்து கொண்டே இருப்பது, இது போன்ற தொழுகையிலும் பேணுதலை இந்த மாதத்திலே நாம் அதிகமாக பார்க்கலாம். மூன்றாவது, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் நாம் எதையெல்லாம் கொடுத்தோமோ அதிலிருந்து செலவு செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகமாக செலவு செய்வார்களாம், அதிகமாக கொடை வழங்கி கொண்டே இருப்பார்களாம். ஏழை எளியோர்களுக்கு அதிகமாக வாரி இறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்
நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே மிகவும் கொடைவள்ளலாக இருந்தார்கள். வகான அஜ்வத மா யகூனு ஃபி ரமதான், ரமதான் மாதம் வந்துட்டா மிகவும் கொடை கொடுப்பார்கள், அதிகமாக வாரி இறைப்பார்கள் என்று ஹஜ்ரத் ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் இந்த அமல்களை செய்ய வேண்டும். தொழுவது, அதிகமாக தானம் தர்மங்களை செய்வது, மறைவான வஸ்துக்களை கொண்டு ஈமான் கொள்வது. மறைவான வஸ்துக்களை கொண்டு ஈமான் கொள்வதுன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் வந்துட்டா அதிகமாக சொர்க்கத்தை கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொர்க்கத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்க சொல்லி நமக்கு கட்டளையும் இட்டு இருக்கிறார்கள். காரணம், நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நாம கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதன் மீது ஈமான் வரணுமா இல்லையா? ஜன்னத்துன்னு ஒண்ணு இருக்குது, மறைவான ஒரு விஷயம், மறைவான ஒரு மஹ்லூக் இருக்குதுன்னு ஈமான் வந்தா தானே நம்ம கேட்போம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, இதா தஹல ரமலான், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா ஐ அபுவாபுல் ஜன்னா, ஜன்னத்துடைய கதவு திறக்கப்படும். ஜன்னத்துடைய கதவு திறக்கப்படும்னா நாம் அதற்குண்டான அமல்களை அதிகமாக செய்ய ஆரம்பித்து விடுவோம், செய்ய வேண்டும். அப்ப திறக்கப்படும் என்பதன் மீது நமக்கு ஈமான் வந்தால் தானே நாம் அதன் மீது அதற்குண்டான அமல்களை நாம் செய்வோம். எப்படி திறப்பது? அல்லாஹ் தஆலா எப்படி திறக்கிறான்? நாம எவ்வளவு பாவம் செய்யறோம், ஜன்னத்துடைய பாபுகள் எப்படி திறக்கப்படும்? மேலும் சொன்னார்கள், குல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்துடைய கதவுகள் மூடப்பட்டு விடும். சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு விடுவார்கள் என்றெல்லாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம். இது போன்ற விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அப்படியே நாம் நம்ப வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்பட்டுரும், நரகத்துடைய கதவு மூடப்பட்டு விடும். எல்லாம் மறைவானதுதான், நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. சொர்க்கத்தை நாம பார்த்தது கிடையாது, நரகத்தையும் பார்த்தது கிடையாது, ஷைத்தானையும் பார்த்தது கிடையாது. இதிலே நாம் வேறு எதுவும் கேள்விகளை எழுப்பாமல் நாம் அதை உள்ளபடி நம்பிக்கொண்டே செல்ல வேண்டும். எல்லாம் கைபு சம்பந்தப்பட்டது தான். மேலும் அடுத்ததாக, வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க, உம்மின் மீது எதுவெல்லாம் எந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த ஒன்றை கொண்டு ஈமான் கொள்வார்கள். ஈமான் கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்திலே அதிகமாக ஓதுவார்கள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் கான யல்காஹு ஃபி குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். சந்தித்து மின் ரமதான், ரமதானுடைய மாதத்திலே இப்ப இதாரிசுல் குர்ஆன, குர்ஆனுடைய பாடம் நடக்கும், குர்ஆனை பற்றி பேசிக் கொள்வார்களாம். நாமும் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், குர்ஆனை சிந்திக்க வேண்டும். குர்ஆன் என்ன சொல்லுது? நமக்காக இறக்கப்பட்ட குர்ஆன், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதத்துல தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. இந்த மாதத்திலே நாம் குர்ஆனை அதிகமாக அலசி ஆராய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் நமக்கு? அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறான்? நம்ம எப்படி வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே வழிவகுத்து காட்டுகிறான்? எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் பின்பற்ற வேண்டும்? இந்த குர்ஆனை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஜுஸுவாவது நாம் ஓத வேண்டும். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாளைக்கு கான யஹ்திமு யௌமன் சித்தீன ஹத்மத்தன், 60 தடவை ஒரு நாளைக்கு குர்ஆன் ஓதுவாங்க. 60 தடவை முழு குர்ஆனையும் ஒரு நாளையில் ஓதுவார்களாம், 60 தடவை. இமாம்கள் எந்த அளவிற்கு அந்த குர்ஆனுடன் தொடர்பு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் பல இமாம்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் குர்ஆனை கையில் தூக்கி விடுவார்களாம், குர்ஆனை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்களாம். இப்போது நாம் குர்ஆனை பற்றி பேசுகிறோம், போன்ற வசனங்களை எல்லாம் நாமும் சிந்திக்க வேண்டும் அதிகமாக. உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், ரப்புடைய ஹிதாயத்தின் மீது அவர்கள் இருக்கிறார்கள். நாம் இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். நாம் அல்லாஹுடைய முத்தகீன்களுடைய அந்த பட்டியலிலே வந்து விட்டோமா? பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை கடமையாக்கியதின் முதல் நோக்கமே லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, இறை அச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அந்த முத்தகீன்களுடைய அடையாளங்களைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஞாபகப்படுத்துகிறான். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக வ மா உன்சில மின் கப்லிக் வ பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். இந்த 5 தன்மையும் அதிகமாக இந்த ரமதானுடைய மாதத்துல நம்மள்ட்ட அதிகமா வந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது சிந்திச்சிருவோம், ஆখিরাத்துடைய சிந்தனை அதிகமா இருக்கும். கைபுடைய பேச்சு, மறைவான விஷயங்களுடைய, சொர்க்கத்தை பத்தி அதிகமாக பேசப்படும் இந்த மாதத்துல, நரகத்தை பத்தி அதிகமாக பேசப்படும், அல்லாஹ் ரசூலை பத்தி பேசப்படும்.
எப்போ அதனுடைய பேச்சுவெல்லாம் நம்முடைய உள்ளத்துல இறங்கும்? ஈமான் இஸ்திகாமத்தா இருந்தார். முதலாவது ஈமான் அதிகமா இருக்கணும் இந்த மாதத்துல. அதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானும் இஸ்திகாமன். ஈமான் முஃமினான நிலைமையில யார் நோன்பு பிடிக்கிறாரோ ஃபக்கத் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். குஃபிர மன்னிக்கப்பட்டு விடுவான். அந்த ஈமான் முஃமினான நிலையிலே நாம் நோன்பு நோக்க வேண்டும். மன் காம ரமலான, யார் ஈமான இஹ்திசாபன், முஃமினாக நன்மையை எதிர்பார்த்தவனாக, இந்த பிரதிபலன்களை எதிர்பார்த்தவனாக யார் இந்த ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். மன் காமல் லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய நாளிலே யார் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானு இஹ்திசாபன், ஈமான் ஈமான் ஈமான். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலும் அல்லாஹ் தஆலா இப்படித்தான் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திபா அலைக்குமுஸ் சியாம், ஈமான் கொண்டவர்கள் மீது தான் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்குகிறான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உண்மை முஃமின்களாக இந்த ரமலானுடைய பரக்கத்தினால் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அந்த முஃமின் ஈமான் என்ன, அதை சிந்திக்க வேண்டும். எவ்வளவோ நாள் இந்த உலகத்திற்காக நாம் சிந்திக்கிறோம். இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக எவ்வளவோ நாட்களை நாம் ஒதுக்குகிறோம், எவ்வளவோ நேரங்களை நாம் ஒதுக்குகிறோம். ரப்பை அடைவதற்காக நாம் என்ன நேரங்களை ஒதுக்கினோம்? நம்மிடத்திலே இந்த குர்ஆனிலே கூறப்பட்ட ஈமான் இருக்கிறதா? இந்த உலாயிக்க அலா ஹுதன் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த உலாயிக்கவுடைய பட்டியலிலே நாம் இருக்கிறோமா? அவர்கள் என்று நாம் எப்போ அந்த லிஸ்ட்ல வருது? அல்லாஹ் தஆலா நசீபை கொடுக்க வேண்டும். உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள் தான் ரப்புடைய ஹிதாயத்தின் மீது இருக்கிறார்கள். உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிட்டோமா என்றெல்லாம் சிந்தித்து அழுது மன்றாட வேண்டும். இந்த மாதத்தில் பயன்படுத்த வேண்டும். இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், லவ் கீல லி அஹ்லில் குபூர், கபூர் வாசிகளிடம் கேட்கப்பட்டால், நீங்க உலகத்துக்கு திரும்பி வந்தீங்கன்னா நீங்க எதங்க ஆதரவு வைப்பீங்க? உங்களுக்கு உலகத்துக்கு திரும்பி வந்தீங்கன்னா எதை செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு என்று கேட்டா, இந்த கபூர் வாசிங்க என்ன சொல்லுவாங்க நீங்க நினைப்பீங்க? கொஞ்ச நாளைக்கு மனைவி மக்களோட வாழணும்னு ஆசைப்படுவாங்களா? கொஞ்ச நாள் பொருளாதாரத்தோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்களா? இல்ல. லத்தமன்னவ், அவர்கள் ஆசைப்படுவார்கள், யௌமம் மின் ரமலான், அல்லாஹு அக்பர், ரமலானுடைய ஒரு நாளை ஆசைப்படுவார். கபூர்வாசிகள்கிட்ட நீங்க என்னங்க உலகத்துக்கு திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டா எதை ஆசைப்படுவாங்க? ரமலானுடைய ஒரு நாளை அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்று இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். என்று சொன்னால், இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் எந்த அளவிற்கு மகத்துவமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் ஒரு நாள் இல்ல, 30 நாள் இருக்கு. அல்லாஹ் தஆலா இன்னும் பல ரமலான்களை அல்லாஹ் தஆலா அனுபவிக்க நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். நீண்ட ஆயுளை தர வேண்டும். உடலிலே ஆஃபியத்து சலாமத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா நம்மை பல ரமலான்களை அனுபவிக்க வைத்து மக்ஃபூரீன்களாக, மன்னிக்கப்பட்டவர்களாக, வெற்றியாளர்களாக, அந்த நேர்வழிக்கு உள்ளவர்களாக, உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். இதுதான் வெற்றியான வாழ்வு. உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றி உள்ளவர்கள் அவர்கள் தான். எனவே நம்ம அனைவரையும் அல்லாஹ் தஆலா அந்த பட்டியலில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.